study of the book of Revelation, we've completed 7 chapters. வெளிப்படுத்த விசேஷத்திலே முதல் 7 அதிகாரத்தை நாம் படித்திருக்கிறோம். We will now move over to chapter 8. இப்பொழுது 8ஆம் அதிகாரத்திற்கு நாம் கடந்து செல்வோமாக. Just a small bit of recollection. நாம் படித்ததான அந்த காரியங்களை நாம் திரும்ப பார்ப்போம். 7 seals of a book have been opened one by one. புத்தகச் சுருளில் அதிலே ஒன்றன் பின் ஒன்றாக 7 முத்திரைகள் உடைக்கப்பட்டது. We saw 6 seals. 6 முத்திரைகளை குறித்து நாம் கண்டோம். And after that there was a pause. அதற்கு பிறகு ஒரு இடைவெளி. Then 144,000 Jews were sealed. 1,44,000 யூதர்கள் அவர்கள் முத்திரையிடப்பட்டார்கள். Then we also saw the resurrection of the martyrs of the tribulation period. உபத்திரவ காலத்து இரத்த சாட்சிகளின் உயிர்த்தெழுதலை குறித்தும் நாம் கண்டோம். And now we move to chapter 8. இப்பொழுது நாம் 8ஆம் அதிகாரத்திற்கு கடந்து செல்வோம். Now the 7th seal is going to be opened. இப்பொழுது 7வது முத்திரையானது உடைக்கப்பட போகிறது. Read verse 1. முதலாவது வசனத்தை நாம் வாசிப்போம். ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. So when the 7th seal was opened, there was silence in heaven about the space of half an hour. அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த பொழுது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. Now this silence of mine has attracted all of your attention. This silence, I was silent now for half a minute. This has attracted your attention. இப்பொழுது நான் ஒரு அரை நிமிட நேரத்திற்கு அமைதலாக இருந்தேன். அது உங்களுடைய எல்லோருடைய கவனத்தையும் இழுத்தது. All those who were looking down started looking up. What's happened? கீழே குனிந்திருந்தவர்கள் என்ன நடந்தது என்று இப்பொழுது தலையை உயர்த்தி பார்க்க ஆரம்பித்தீர்கள். Silence attracts attention. மௌனமானது மற்றவருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. So this half an hour silence is trying to convey that what's going to happen after this is something noteworthy. இந்த அரை மணி நேரமான இந்த மௌனமானது இனிமேல் என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து ஆவலுள்ளதாக என்ன கவனமாக அதை கேட்டார். It's drawing everyone's attention. See what's going to happen. என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து ஒவ்வொருவருடைய ஆவலையும் அப்படியே ஈர்த்தது. So by the time these 6 seals were broken, half the rule of the Antichrist is over. 3.5 years are over. இந்த 6 முத்திரைகள் உடைக்கப்பட்டதான அந்த காலகட்டத்திலே அந்தி கிறிஸ்துவினுடைய முதல் பாதி, அதாவது 3.5 வருட அரசாட்சியானது முடித்து விட்டது. So the opening of the 7th seal marks the beginning of the second half of the tribulation. 7வது முத்திரை உடைக்கப்படுகின்ற பொழுது அது 2வது 3.5 வருட அந்த உபத்திரவ காலத்தின் ஆரம்பத்தை அது குறிப்பிடுகிறது. So this half an hour silence is a signal that what's going to happen hereafter is going to be worse than what happened till now. இதற்கு பிறகு நடக்க போகிறதான காரியமானது இதற்கு முன் நடந்த காரியத்தை காட்டிலும் மிகவும் மோசமானதாக இருக்கும் என்பதைத்தான் இந்த அமைதி வெளிப்படுத்துகிறது. Now read verse 2. 2வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காளங்கள் கொடுக்கப்பட்டது. So just like 7 seals were broken in the first half, the opening of the 7th seal is now going to give rise to 7 trumpets being blown in the second half. இந்த 6 முத்திரைகள் உடைக்கப்பட்ட பிறகு இப்பொழுது 7வது முத்திரை உடைக்கப்படுகிறது. அந்த 7ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட உடனே 7 தூதர்களுக்கு 7 எக்காளங்கள் கொடுக்கப்படுகிறது. And they are going to blow it in the second half. அவர்கள் இப்பொழுது இந்த 2வது பகுதியிலே அவர்கள் அதை அதை ஊதப் போகிறார்கள். So one by one when they start blowing, like things happen when the seals were broken, things will happen when the trumpets are blown. முத்திரைகள் ஒவ்வொன்றாக உடைக்கப்பட்ட பொழுது எப்படி காரியங்கள் நடந்ததோ அதுபோலவே ஒவ்வொரு எக்காலம் ஊதப்படும் பொழுது ஒவ்வொரு காரியமும் சம்பவிக்க போகிறது. So when these trumpets are blown, இந்த எக்காலம் துணிக்கின்ற பொழுது it won't be like just one sound and then it stops. அது ஏதோ ஒரு குறிக்கப்பட்ட சப்தத்தை தந்துவிட்டு அப்படியே நின்று போகிறதில்லை. Either it will blow till that particular judgment stops, or it will blow throughout the 3.5 years. அந்த நியாய தீர்ப்பு முடிகின்ற வரைக்குமோ அல்லது அந்த 3.5 வருட கால முடிவு மட்டுமோ அந்த எக்காலம் தொனித்துக் கொண்டிருக்கும். Why do I say that? ஏன் நான் விதமாக சொல்லுகிறேன்? Read chapter 10 and verse 7.
10ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். அது 7ஆம் வசனம், அதாவது 7ஆம் தூதன் அந்த வசனங்க. இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் in English when he shall begin to sound, it's written ஊத ஆரம்பிக்கும் போது. தமிழ் ஆங்கில மொழிபெயர்ப்பிலே 7ஆம் தூதன் அந்த எக்காலத்தை ஊத ஆரம்பிக்கிற போது. What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? That means it's not going to be a small sound, it's going to prolong for some time. அது ஏதோ கொஞ்ச நேரத்திற்கு தொனிக்கின்ற தொனி அல்ல, அது நீண்ட நேரத்திற்கு தொனிக்கப்பட போகிறதான தொனி. That's why it's while he begins to sound, that's why it's written like that. ஆகவே இது ஊதப்பட போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So 7 trumpets, one after the other. It could be that in music a chord is created while with those 7 notes, the notes getting higher and higher and higher till when the 7th trumpet it hits a high note. இந்த 7 எக்காலங்களும் அது தொனிக்கின்ற பொழுது அது இசை உலகிலே காணப்படுகிறதான ஒவ்வொரு ராகத்திற்கு ஏற்ற வண்ணமாக அதனுடைய அந்த தொனியானது அதிகரித்து கொண்டே போகும். I'm only guessing, but it's going to be a prolonged sound. நான் விதமாக எண்ணுகிறேன், இவ்விதமாக தான் அதனுடைய தொனியானது அதிகரித்து கொண்டே போகும். So when in verse 2 we see that 7 angels are given a trumpet each to blow at the appointed time. 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஒவ்வொரு தூதனுக்கும் ஒவ்வொரு எக்காலம் கொடுக்கப்பட்டது என்று. So now those angels are holding the trumpets in their hands. இப்பொழுது அந்த 7 தூதர்களும் தங்களுடைய கைகளிலே எக்காலத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். Now read verse 6. 6வது வசனத்தை வாசியுங்கள். அப்போது 7 எக்காலங்களையுடைய 7 தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். Maybe they put it to their mouth. ஒருவேளை அவர்கள் அந்த எக்காலத்தை ஊதுவதற்காக தங்களுடைய வாயிலே அந்த எக்காலத்தை வைத்திருக்கலாம். So in verse 2 they are given trumpets, in verse 6 they are putting it into the mouth. What do they do, what happens in between? முதல் 2வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு தூதனுக்கும் எக்காலம் கொடுக்கப்பட்டது. 6வது வசனத்திலே வாசிக்கிறோம், இப்பொழுது எக்காலத்தை ஊதுவதற்கு ஆயத்தப்பட்டார்கள் என்ற அர்த்தம் அவர்கள் அதை வாயிலே வைத்திருக்கலாம். இதற்கிடையிலே என்ன நடந்தது? It looks like an interruption taking place. அங்கு ஒரு இடைவெளி உண்டானதை குறித்து நாம் வாசிக்கின்றோம். An interrupt, something has come in between. இதற்கு இடையிலே ஏதோ ஒன்று நடைபெற்றது. So in verse 3, 3வது வசனத்தில், read verse 3. 3வது வசனத்தை வாசியுங்கள். வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. See, all this is taking place in heaven. இவைகள் எல்லாம் பரலோகத்திலே சம்பவித்தது. So in heaven there's golden censer, there is incense, there's altar, there is fire, all that is there. இங்கு நாம் காணுகிறோம், பரலோகத்திலே தூபம் காட்டும் பொற்கலசம் காணப்படுகிறது, பலிபீடம் காணப்படுகிறது, பொற்பீடத்தின் மேல் ஜெபங்கள் செலுத்தும்படி தூப வர்க்கம் காணப்படுகிறது. இவைகள் எல்லாம் அங்கு இருக்கிறது. In the Old Testament all these were shadows of certain realities of the New Testament. புதிய ஏற்பாட்டு காலத்திலே உள்ளதான உண்மை பொருளுக்கு நிழலாட்டமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் இவைகள் எல்லாம் காணப்பட்டது. But now you see these shadows appearing as realities in heaven. இந்த நிழலாட்டமான பொருட்கள் பரலோகத்திலே நிஜ பொருட்களாக அவைகள் காட்சியளிக்கிறது. No wonder God showed Moses something on the mountain and told him, see that you do it as you have been shown. தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு மலையிலே காண்பித்த அந்த மாதிரியை காண்பித்து விட்டு இதன்படி செய்ய கவனமாயிரு என்று அவர் சொன்னாரே, இதிலே ஆச்சரியம் ஒன்றுமில்லை. So he saw what was there really in heaven and he made a copy of it. பரலோகத்திலே என்ன பொருட்கள் காணப்பட்டதோ அதை அவன் கண்டு அதன்படியே அவன் இங்கு பூமியிலே செய்தான். But if you see the Old Testament, incense shows prayer. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தூப வர்க்கம் என்று சொல்லும் பொழுது அது ஜெபத்தை குறிப்பிடுகிறது. It's a shadow, it's a type of prayer. அது ஜெபத்திற்கு நிழலாட்டமாக இருக்கிறது. Read 141:3, Psalm 141:3. 141ஆம் சங்கீதம் 3வது வசனம். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். 141:2.
என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. என் விண்ணப்பம் உமக்கு தூபமாகவும். So prayer is the incense is a shadow of prayer. இப்பொழுது ஜெபமானது இந்த தூபத்திற்கு ஒப்பனையாக இருக்கிறது. So incense is the shadow and prayer is the reality. இந்த தூபமானது நிழலாட்டமாகவும் ஜெபமானது நிஜமாகவும் அது காணப்படுகிறது. You see another kind of incense in heaven. The angel is holding it. பரலோகத்திலே தேவ தூதர்கள் கையிலே பிடித்துக் கொண்டிருக்கிறதான இன்னொரு தூபத்தை குறித்து நாம் வாசிக்கின்றோம். So what the angel does is, when this prayer comes up before God, the angel mixes that prayer with incense. பூமியிலிருந்து ஜெபமானது பரலோகத்தை எட்டுகின்ற பொழுது தேவதூதன் அந்த ஜெபத்தோடு கூட தூப வர்க்கத்தை கலந்து அவன் அனுப்புகிறான். Now it's a different kind of incense. அது வித்தியாசமான தூப வர்க்கம். Now this incense and this prayer get mixed up and appears before God. இந்த ஜெபமும் தூப வர்க்கமும் கலந்து தேவனுக்கு முன்பாக அது வந்து அடைகிறது. Sorry, the smoke of the incense appears before God. தேவனுக்கு முன்பாக அந்த தூப வர்க்கத்தின் புகையானது வருகிறது. Then the angel takes the censer and overturns it and empties the contents of it onto the earth. அப்பொழுது இந்த தேவதூதன் அந்த கலசத்தை அப்படியே தலைகீழாக கொட்டி அதிலே இருக்கிறதான உள்ளே இருக்கிறதான பொருளை பூமியின் மீது கொட்டுகிறார். And when he does that, there are lightnings and thunders and an earthquake and voices. அவன் இவ்விதமாக செய்கின்ற பொழுது அப்பொழுது அங்கு ஒரு சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் காணப்படுகிறது. So this is not ordinary incense. There's something special about that incense. இது இந்த தூப வர்க்கமானது ஒரு சாதாரண தூப வர்க்கம் அல்ல, ஒரு விசேஷித்த தூப வர்க்கம். So if something happens, so when the prayers of the saints come up to God, this incense gets mixed up with that prayer and prayer becomes action after that. பரிசுத்தவான்களினுடைய ஜெபமானது தேவனுடைய சந்நிதிக்கு செல்லுகின்ற பொழுது அது இந்த தூப வர்க்கத்தினாலே கலந்து அது ஒன்றா கலக்கப்பட்டு அது அவருடைய சமூகத்திற்கு போய் சேர்கிறது. And then the prayer becomes action. Something happens. அதற்கு பிறகு இந்த ஜெபத்திற்கு ஒரு பிரதிக்கிரியை ஒரு உண்டாகிறது. Now who is praying? யார் ஜெபிக்கிறது? In verse 2 and in verse 3 we read it's the prayers of the saints. இரண்டாம் வசனத்திலும் மூன்றாம் வசனத்திலும் நாம் பார்க்கின்றோம் அது பரிசுத்தவான்களின் ஜெபம். Who are these saints? இந்த பரிசுத்தவான்கள் யார்? Jesus has already come and gone. இயேசு கிறிஸ்து வந்து ஏற்கனவே வந்து போய் விட்டார். So these are saints who are left behind when Jesus comes. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது these are saints who are left behind when Jesus comes. இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது சில பரிசுத்தவான்கள் அவர்கள் கைவிடப்படுவார்கள். These are those saints. இவர்கள் தான் அந்த பரிசுத்தவான்கள். Read Revelation 13:7. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் போதும். So here we see the Antichrist is given power over some saints to overcome them. ஆகவே இங்கு பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. The Antichrist. அந்தி கிறிஸ்து. So who are these saints? இந்த பரிசுத்தவான்கள் யார்? These are the saints who are left behind. கர்த்தருடைய வருகையில் கைவிடப்பட்டதான பரிசுத்தவான்கள். So in the tribulation period these prayers come up before God. இந்த உபத்திரவ காலத்தில் இந்த இவருடைய ஜெபங்கள் தேவனுக்கு முன்பாக வருகிறது. Read Revelation 6:10. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். So here we see some saints crying out to God. இங்கு சில பரிசுத்தவான்கள் அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறதை காண்கிறோம். Something very strange which you will never see anywhere in the Bible. வேதாகமத்திலே நீங்கள் கண்டிராத ஒரு வினோதமான காரியம். Don't tell this to the Roman Catholics. ரோமன் கத்தோலிக்கரை பாருங்கள். Don't tell what I'm going to tell you. Don't tell the Roman Catholics. நான் என்ன சொல்லுகிறேனோ அதை ரோமன் கத்தோலிக்கரிடத்திலே சொல்லி விடாதீர்கள். These are prayers of dead saints. You see the previous verse, they are dead but they are praying. இதற்கு முந்தின வசனத்திலே அவர்கள் சிலர் மரித்தார்கள், பரிசுத்தவான்கள் மரித்தார்கள், அவர்கள் ஜெபிக்கிறார்கள். Read the previous verse. முந்தின வசனத்தோடு 9ஆம் வசனம் 6:9.
அவர் ஐந்தாம் முத்திரை உடைத்தபோது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். So here we see killed saints. கொல்லப்பட்ட பரிசுத்தவான்கள். In the next verse they are praying. அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் தான் ஜெபிக்கிறார்கள். So these prayers and the prayers of those who are alive on the earth who are being persecuted by the Antichrist are going and reaching God's presence. இந்த ஜெபங்களும் அந்திகிறிஸ்துவினால் உபத்திரவப்படுத்தப்பட்ட அந்த ஆத்துமாக்களின் ஜெபங்களும் இவர்களும் சேர்ந்து பரலோகத்திற்கு செல்லுகிறது. So what happens is when the angels take the trumpets, before they put it to the mouth, this prayer interrupts and comes in the middle. இந்த தேவதூதர்கள் அந்த எக்காலத்தை எடுத்து தங்களுடைய வாயிலே வைக்கும் முன்பாக இந்த சம்பவங்கள் நடைபெறுகிறது. So see, when you are given a trumpet to put it will take only a few seconds. ஒரு எக்காலத்தை எடுத்து அதை வாயிலே வைக்க வேண்டும் என்றால் சில நொடி பொழுதுகளிலே செய்து விடலாம். In those few seconds a prayer is interrupting the proceedings in heaven. இப்பொழுது இந்த குறுகிய இடைவெளியிலே அவருடைய ஜெபமானது ஏதோ தடை பண்ணப்படுகிறது. அது குறுக்கிடுகிறது. So what happens is God is giving priority to prayer. ஆகவே தேவன் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் தருகிறார். Only after that prayer is answered is the process of blowing the trumpets continuing. அந்த ஜெபத்திற்கு பதில் தந்த பிறகுதான் இப்பொழுது எக்காலத்தை துணிக்க வேண்டியதான அந்த முயற்சி நடைபெறுகிறது. So you see the priority given to prayer in this verse and also the consequence of prayer in this verse. இங்கு ஜெபத்திற்கு அவர் முக்கியத்துவம் தருவதை குறித்தும் அந்த ஜெபத்தினுடைய பிரதிபலனை குறித்தும் இங்கு நாம் காண்கின்றோம். If you see, these are saints who have been left behind. That means they are not perfected saints. இந்த பரிசுத்தவான்கள் கைவிடப்பட்ட பரிசுத்தவான்கள், அவர்கள் பூரணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் இல்லை. So you see the difference between their prayer and the prayer of Jesus. Jesus said, Father, forgive them. They are saying, how long, Lord? Take revenge. இயேசு சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்றாலும் இந்த பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய இரத்த பழியை எவ்வளவு காலம் வாங்காமல் இருப்பீர். So even that prayer is being answered. என்றாலும் அந்த ஜெபமும் அதற்கு பதில் கிடைக்கிறது. Because there is some righteousness in us. There's so much of persecution going on. ஏனென்றால் அத்தகைய அளவிற்கு ஒரு பெரிய உபத்திரவம் நடைபெறுகிறது, அதிலே ஒரு நீதி காணப்படுகிறது. So God stops the blowing of the trumpets, receives this prayer, answers the prayer and then continues the blowing of the trumpets. தேவன் எக்காலத்தை துணிப்பதை சற்று நேரம் நிறுத்திவிட்டு அவருடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறார். Not only that, அது மாத்திரமல்ல, you not only see the priority given to prayer, you also see the consequence of prayer. ஜெபத்திற்கு அவர் முக்கியத்துவம் தருவது மாத்திரமல்ல, அந்த ஜெபத்தினுடைய பின் விளைவுகளை நாம் பார்க்கின்றோம். Some saints who are left behind are praying. The saints who are left behind are praying from the ground, some from heaven. Lord, how long, Lord, is this going to go on? சில கைவிடப்பட்ட பரிசுத்தவான்கள் அவர்கள் இந்த பூமியிலிருந்தும் அதே நேரத்திலே மரித்தவர்கள் மேலே இருந்தும் அவர்கள் விதமாக அவரை பார்த்து சொல்கிறார்கள், ஆண்டவரே இந்த துன்பம் எத்தனை காலத்திற்கு? And this prayer gets converted into earthquakes and lightning and thunder. இந்த ஜெபமானது மின்னல்களாகவும் இடி முழக்கங்களாகவும் பூமி அதிர்ச்சிகளாகவும் அது மாற்றப்படுகிறது. So these left behind saints pray and as a consequence the earth shakes. இந்த கைவிடப்பட்ட பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிறார்கள், அது நிமித்தமாக பூமியானது அதிருகிறது. So how much more we can do great things through prayer? ஆகவே நாம் எவ்வளவுக்கு அதிகமாக ஜெபத்தின் மூலம் செய்ய வேண்டும். We don't understand how much impact prayer has on the planet earth. We just pray for our four corners, for our four walls. நாம் நம்முடைய நான்கு மூலைகளுக்காகவே ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமே ஒழிய நம்முடைய ஜெபமானது இந்த பூமி என்கிற கோளையே அசைக்கக்கூடியதாய் இருக்கிறது என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். So we also can shake the earth with our prayers. ஆகவே நாமும் நம்முடைய ஜெபத்தின் மூலமாக இந்த பூமியை அசைக்க முடியும். So one thing is, God is very attentive to prayer. ஒரு காரியம் என்னவென்றால் தேவன் ஜெபத்தை மிகவும் கவனமாக கேட்கிறவர். Sunday before last we heard how the Spirit of God said, when a person who is destitute prays, God looks down from heaven. Who's that? போன ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை நாம் கண்டோம், திக்கற்றவர்கள் ஜெபித்தால் உடனடியாக தேவன் பரலோகத்திலிருந்து யார் ஜெபித்தது என்று அங்கே இருந்து எட்டி பார்ப்பார். Actually there is evidence in the Bible. You don't even have to pray.
Sometimes God listens. வேதாகமத்திலே நான் சொல்வதற்கு ஆதாரம் உண்டு. சில நேரத்திலே நாம் ஜெபிக்காவிட்டாலும் கூட தேவன் அதை கவனிக்கிறார். You see, when the Israelites were in bondage in Egypt, எகிப்திலே இஸ்ரவேலர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தபோது they did not know Yahweh. அவர்களுக்கு யாவேவை குறித்து தெரியாது. That is the Jehovah God. அது யெகோவா என்கிறதான அவரை தேவனை குறித்து தெரியாது. That's why when God tells Moses to go, Moses tells the people will ask me who sent. Tell them that I am, that is Yahweh has sent you. மோசேயை கர்த்தர் அனுப்புகிற பொழுது மோசேயை தேவனை பார்த்து கேட்கிறான், நீ எந்த நாமத்தினாலே வருகிறாய் என்று கேட்டார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் யாவே என்று அவர் சொல்லி அனுப்புகிறார். That's the time he is being introduced. இவ்விதமாகத்தான் அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். Till then they knew only the gods of Egypt. அதுவரைக்கும் எகிப்தின் தேவர்களை மாத்திரமே அவர்கள் அறிந்திருந்தார்கள். So before they knew the real God himself says, their cry has come up to me. அவர்கள் தேவனை அறிந்து கொள்வதற்கு முன்பாகவே தேவன் சொல்லுகிறார், அவர்கள் கூக்குரல் என் சமூகத்தை வந்து எட்டினது. So when a person is facing injustice, ஒரு மனிதன் அநியாயத்தை சந்திக்கின்ற பொழுது, there is a point of time when that person, he might be a Hindu or a Muslim or a person who does not know God, even their cry goes and reaches God. ஒருவேளை அந்த மனிதன் இந்துவாகவோ முகமதியனாகவோ தேவனை அறியாதவனாகவோ இருக்கலாம் என்றாலும் அவனுடைய அந்த அழுகை கூக்குரல் தேவனுடைய சன்னிதானத்தை எட்டும். Even for injustice done in those areas, at some point of time God will execute justice. அநீதி அவனுக்கு எந்த இடத்தில் செய்யப்பட்டதோ அந்த பகுதியில் கொஞ்ச காலத்திற்கு பிறகு தேவன் நீதியை நிலைநாட்டுவார். If read James chapter 5, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் and read verse 12, verse 4. 4வது வசனம், இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. So you tell me now, இப்பொழுது நீங்கள் சொல்லுங்களே, whose cry is being heard in this verse? இப்பொழுது இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறது என்னவென்றால் யாருடைய கூக்குரல் கேட்கப்படுகிறது? Tell me, you all tell me. யாராகிலும் சொல்லுங்கள், whose cry is being heard in this verse? யாருடைய கூக்குரல் இப்பொழுது கேட்கப்படுகிறது? Anyone wrong or right, say. தவறோ சரியோ நீங்கள் அதை சொல்லலாம். யாரா சத்தமா சொல்லுங்க யாராவது. So here the laborers, the cry of the laborers. இங்கு அந்த வயலில் வேலை செய்தவர்களுடைய கூக்குரல். Can anyone have any other answer? Does anyone have any other answer? வேறு யாருக்கும் வேறு ஏதாக்கிலும் பதில் இருக்கிறதா? Right. The laborers who have been defrauded, those whose salary has been kept back, their cry is reaching. Any other answer? கூலி வஞ்சிக்கப்பட்டதான தங்களுக்கு கிடைக்க வேண்டிய கூலி கிடைக்காமல் வஞ்சிக்கப்பட்டதான அந்த வேலைக்காரரின் கூக்குரல். வேறு ஏதாக்கிலும் பதில் இருக்கிறதா? That's அவருடைய கூலி கூக்குரல் இருக்கிறது. The hire is crying. There are two cries here. One is the hire of the laborers is crying. The second is the laborers cry is also reaching. இங்கு ரெண்டு விதமான கூக்குரல். ஒன்று அந்த கூலிக்கு வேலை செய்ததான அந்த வேலைக்காரருடைய கூக்குரல். இரண்டாவது அவர்கள் பெற்றதான அந்த குறைவான கூலி கூக்குரல் எடுக்கிறது. மறுபடியும் வாசிங்க. இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. கூலி கூக்குரல் இடுகிறது. So that the money is crying now. இப்பொழுது அவளுடைய பணமானது கூக்குரல் இடுகிறது. So you can see how it's not just prayer. There are other things that go and cries in before God's ஜெபம் மாத்திரமல்ல, மற்ற காரியங்களும் கூட தேவனுடைய சன்னிதானத்தை போய் எட்டுகிறது. Sin also makes a noise. பாவமும் கூட இவ்விதமாக கூக்குரலிடும். The sin has come up before me. அவருடைய பாவம் என்னுடைய சமூகத்தை வந்து எட்டினது. So I don't know if it was about Egypt or about Sodom and Gomorrah.
the noise of their sin came up before me. அவருடைய பாவத்தின் சத்தம் என் சமூகத்தை வந்து எட்டினது என்று சோதோம் குமரா அல்லது எகிப்து தேசம் இதிலே ஒன்றிலே அது So காணப்படுகிறது. when even these things, sins and higher and injustice can cry out, இது போலவே தான் அநீதி, அந்த கூலி, இதுவைகள் எல்லாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் போய் கூக்குரலிடும். Cain's blood cried out. பரிசுத்தவானுடைய ரத்தம், Cain. காயினுடைய ரத்தம், Sorry, Abel's blood. ஆபேலினுடைய ரத்தம் கூக்குரலிட்டது. So non-living things also cry out to heaven. உயிரில்லாத பொருட்களும் கூட அது கூக்குரலிடும். How much more when a saint cries? அப்படி என்றால் ஒரு பரிசுத்தவான் கூக்குரலிடும் பொழுது அது எவ்வளவுக்கு அதிகமாக இருக்கும். So prayer is very powerful. ஆகவே ஜெபமானது மிகுந்த வல்லமை உள்ளது. So when a humble person cries, ஒரு தாழ்மையுள்ள நபர் அவர் கூக்குரலிடும் பொழுது, when a person who is destitute cries, ஒரு திக்கற்றவர் கூப்பிடுகின்ற பொழுது, suppose I am persecuting this brother, ஒருவேளை நான் இந்த சகோதரனை உபத்திரவப்படுத்துகிறேன் என்று வைத்துக் கொள்வோம். and he is harmless, அவர் ஒன்றும் அறியாதவர், and he does not retaliate. அவர் ஒன்றும் திருப்பி ஒன்றும் சொல்லுவதில்லை. I am constantly persecuting him. நான் தொடர்ச்சியாக அவரை உபத்திரவப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன். What will happen? என்ன நடக்கும்? Now God loves him, God loves me also. தேவன் அவரையும் நேசிக்கிறார், தேவன் என்னையும் நேசிக்கிறார். But now his prayer is going to be more powerful. Justice is on his side, injustice on my side. நீதியானது என்னுடைய பக்கத்திலும் அநீதியானது நீதியானவருடைய பக்கத்திலும் அநீதியானது என்னுடைய பக்கத்திலும் இருக்கின்றபடியினாலே இவருடைய நீதி கேட்கப்படும். So when he prays, அவர் ஜெபிக்கின்ற போது righteousness, mercy, grace will surround him. நீதி, இரக்கம், கிருபை இவரை சூழ்ந்து கொள்ளும். Whereas on me, என்றாலும் என் பகுதியிலோ the wrath of God will be like this. It won't touch me immediately, but I'm in a very dangerous condition. It's coming up and God loves me, doesn't want to touch me. At the same time his anger is coming. So it's like this. When, at what time is going to touch me, I don't know. தேவனுடைய அன்பு என் மேல் இருக்கும், அதே நேரத்தில் தேவனுடைய கோபாக்கினியும் என் மேல் வர எத்தனிக்கும். நான் அப்படி ஆடிக்கொண்டிருப்பேன். அது எந்த நேரத்தில் அவருடைய கோபம் என் மீது பற்றியெறியும் என்று தெரியாது. Because he loves me, he is hesitating, he is thinking twice, because if I get touched, it's big impact. அவர் என் மீது அன்பாய் இருக்கிறபடினாலே கொஞ்சம் தயக்கம் காட்டுகிறார். என்றால் அவருடைய கோபம் எப்பொழுது என் மீது தொடும் என்று எனக்கு தெரியாது. தொட்டால் நான் இடிந்து போவேன். But it won't be long. If I humble myself, if I set myself right, God's wrath will be removed. At the same time, if he continues to cry, one day it will land on me. நான் என்னை தாழ்த்தி அவரை நோக்கி வேண்டிக் கொள்வேன் என்றால் அவருடைய கோபாக்கினை சற்று என்னை விட்டு விலகி இருக்கும். என்றாலும் இவர் தொடர்ச்சியாக தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டே இருப்பார் என்றால் என்றாகிலும் ஒரு நாள் அது என்னை தொடும். So the prayer of the destitute is very powerful. ஆகவே திக்கற்றவருடைய ஜெபமானது மிகுந்த வல்லமை உள்ளது. Because they are not praying out of vengeance in their heart. That's not destitute. அவர்கள் பழி வாங்குகிற எண்ணத்தோடு அவர்கள் ஜெபிக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் திக்கற்றவர்களாக இருக்கிறபடியினால் ஜெபிக்கிறார்கள். Some people say, "Na ஜெபிச்சா அப்படியே நடக்கும், ஜாக்கிரதை." That's not destitute. திக்கற்றவள் என்று சொல்லும் பொழுது நான் ஜெபித்தால் உனக்கு அப்படியே பலித்து விடும் அப்படி சொல்லக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் destitute அல்ல. அப்படிப்பட்டவர்கள் திக்கற்றவர்கள் அல்ல. So they are those who helplessly and in humility cry out to God. அவர்கள் ஒரு விதமான உதவியும் இல்லாமல் பரிதாபத்துக்குரியவர்களாக தேவனை நோக்கி கூக்குரலிடுகிறார்கள். So their help will come very quickly, very powerfully. அவர்களுக்கு உதவியானது வெகு சீக்கிரமாக வெகு வல்லமையாக வரும். So just like we sang today, in these last days we should realize how much God needs our prayer. நாம் இப்பொழுது பாட்டு பாடின வண்ணமாக நமக்கு அவருடைய உதவி எவ்வளவு தேவை, நாம் எவ்வளவுக்கு ஜெபிக்க வேண்டும். See now these saints who are left behind, கைவிடப்பட்ட பரிசுத்தவான்கள், they pray and say, "Lord, how long are you going to not take vengeance?" ஆண்டவரே நீர் எதுவரைக்கும் பழி வாங்காமல் இருப்பீர் என்று அவரை நோக்கி வேண்டிக் கொள்கிறார்கள். When this prayer comes up, இந்த ஜெபம் மேலே எழும்பும்போது the 7 trumpets are ready, the vengeance is already ready to be blown.
இந்த 7 எக்காலங்களும் ஆயத்தமாக இருக்கிறது. பழிவாங்குதல் அது தொனிக்கப் போகிறது. But now this prayer comes and intensifies that vengeance. இப்பொழுது இந்த ஜெபமானது அங்கே வரும் பொழுது இந்த பழிவாங்குகிற உணர்வானது மிகுந்த தீவிரப்படுத்தப்படுகிறது. Earthquakes, thunders and lightnings come as an introduction. See what's going to happen. ஆரம்பத்திலேயே மின்னல்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சிகளும் ஏற்படுகிறது. Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமாக. How is our prayer life? நம்முடைய ஜெப ஜீவியம் எவ்வாறு இருக்கிறது? Do we realize the power of our prayer? நம்முடைய ஜெபத்தின் வல்லமையை நாம் உணர்ந்திருக்கிறோமா? Do we realize how much God is looking forward to our prayer? நம்முடைய ஜெபத்திற்கு எவ்வளவுக்கு அதிகமாக தேவன் அவர் காத்து கொண்டிருக்கிறார்? Do we realize how much has happened because we have not prayed? நாம் ஜெபிக்காதபடியினாலே என்னவெல்லாம் சம்பவிக்கிறது என்று தெரியுமா? So many things that God has not wanted to do but he has done because we have not prayed. தேவன் நமக்கு அதிக காரியங்களை செய்ய வேண்டும் என்று இருக்கிறார். நாம் ஜெபிக்காதபடியினாலே அவைகள் கிடைக்கவில்லை. அப்படி இல்ல. There are so many things that he doesn't want to do. சில காரியங்களை அவர் செய்ய விரும்பவில்லை. But he is doing it because righteousness demands it. ஏன் நீதி அங்கே கேட்கப்படுகின்றபடியினாலே சில காரியங்களை அவர் செய்கிறார். Like judgment and curses and chastisement and so on. நியாய தீர்ப்புகள், தண்டனைகள், சிட்சைகள் இவைகளெல்லாம் சாபங்கள். So but if somebody prays, it will stop. யாராகிலும் ஜெபித்தால் இவைகள் அப்படியே தடுக்கப்படும். So the spirit of the Lord is with us to help us. நமக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். He will tell us what to pray for, how to pray, for whom to pray. எதற்கு ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், யாரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் நமக்கு சொல்லி தருவார். That's why Jesus said, I will go and I will send the Holy Spirit. ஆகவே தான் இயேசு சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன். So the Holy Spirit is full of burdens, full of words. பரிசுத்த ஆவியானவர் பாரமுள்ளவராக, வார்த்தைகள் நிறைந்தவராக அவர் காணப்படுவார். அவருக்கு அநேக ஆலோசனைகள் உண்டு, அநேக வார்த்தைகள் உண்டு, அநேக பாரங்கள் உண்டு. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஜெபிக்க ஆள் இல்லை. அவருடைய பாரங்களை பகிர்ந்து கொள்ள ராக்காலங்களில் விழித்திருக்கிறதுக்கு ஆள் இல்லை. நாம் மறுபடியும் நம்மை பிரதிஷ்டை செய்வோம். இந்த நாட்களில் நாம் எத்தனையோ மற்ற காரியங்களுக்காக விழித்திருப்போம் இல்லையா? ஊர்லேருந்து யாராவது வந்தால் நைட் ஃபுல்லாக பேசிகிட்டு இருப்போம், அப்போ பகல் ஃபுல்லாக தூங்குவோம். ஆனால் கர்த்தருடைய பாரங்களை பகிர்ந்து கொள்ள அந்த சத்தத்தை கேட்கும்போது அப்போ தாங்க முடியாத தூக்கம் வருது, களைப்பு வருது இல்லையா? இதுதான் நமக்குள்ள இருக்கிற அக்கிரமம். மற்ற காரியங்களுக்கெல்லாம் விழித்திருப்போம், ஆனால் தேவனுடைய காரியங்களுக்கு என்று சொல்லும்போது நித்திரை வருகிறது. கர்த்தர் இந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும். கர்த்தர் சபையில் ஜாமக்காரரை எழுப்ப வேண்டும். கண்ணீர் விடக்கூடியதான திறப்பின் வாயிலிருந்து பரிந்து பேசக்கூடியவர்களை கர்த்தரை எழுப்ப வேண்டும். இருதயத்தினுடைய பாரத்தினுடைய நிறைவு நிமித்தம் ராக்காலங்களில் தூக்கம் அகன்று போக வேண்டும். அப்படி பகலில் கொஞ்சம் தூங்கி அடுத்த வேலைக்கு செல்லக்கூடியதான அந்த பாரம் நமக்கு உண்டாக வேண்டும். நம்முடைய கண்களை மூடுவோம். அப்படிப்பட்டதான ஜெப ஜீவியம் எனக்கும் வேண்டும், நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். ஏனென்றால் பிரியமானவர்களே, இது கடைசி காலம். அநேக பயங்கரமான காரியங்கள் நடக்க போகிறது. அந்த விழுந்து போன அந்த கைவிடப்பட்ட பரிசுத்தவான்கள் ஜெபிக்கும் போது அது பரலோகத்தினுடைய வேலைகளை நிறுத்தி அவருடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கப்பட்ட பின் தான் அடுத்த வேலை நடக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய ஜெபத்திற்கு முதலிடம் கொடுக்கப்படும், முதல் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஆகையால் இந்த நேரத்தில் தேவனுடைய நடத்துப்பின்படி, ஆவியானவருடைய நடத்துப்பின்படி ஜெபிக்கிற அந்த ஜெப ஜீவியத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும்.